வருகின்ற ஆண்டில் சமத்துவம் மேலோங்கிட வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்துகிறேன். நாட்டில் சமத்துவம் வேணுங்கிறது ரொம்ப நாள் மக்களுடைய எண்ணங்கள். அதன் அடிப்படையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சமத்துவ மேலோங்கிட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்கோம். இன்று மாநில மாவட்ட ஆலோசனை கூட்டம், இது மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் தான். அதுக்கு தான் எல்லாத்தையும் வர வச்சிருக்கேன். கடைசி இந்த ஆண்டுடைய கடைசி நாள் 31, வருகிற 1ஆம் தேதி புது வருட பிறப்பு. அதனால இது அரவணைச்சு பல அரசியல் ரீதியான ஆலோசனைகளை பெற்றுட்டு இன்னைக்கு வாழ்த்து சொல்வதற்காக அனைவரும் வர வச்சிருக்கேன். அதன் அடிப்படையில் நான் கூடுகிற கூட்டம் தான். அதே மாதிரி அம்பாசமுத்திரம் பக்கத்தில் காக்கநல்லூர் ஒரு பெரிய படுகொலை நடந்திருக்கு. அது என்ன காரணம்னு சொன்னா பாதை பொது பாதையா இல்லைங்கிறதுனாலதான் அந்த பாதை பிரச்சனை தான் கொலை நடந்ததாக நான் அறிகிறேன். அதுக்கு அங்க இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தாசில்தார், ஆர்ஐ, டிஆர்ஓ இவங்கெல்லாம் அதை கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் இவங்கெல்லாம் தலையிட்டு அவர்கள் கேட்பது உரிமை. அது உரிமைக்காக அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதனால அந்த கிராமத்துக்கு தனிப்பாதை அமைத்து தர வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகிறேன். ஏன்னா அது கண்டிப்பா வேணும். ஆமா, அந்த பாதை இல்லாதனாலதான் அந்த பிரச்சனைகள் நடந்து ஒரு கொலை நடந்து போச்சு. இனிமேல் வருங்காலத்தில் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இதை கேட்கிறோம். இதுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் அரசு அதிகாரிகள் தலையிட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, போலீஸுக்கு சம்பந்தம் இல்லை, தலையிட்டு அவர்களுக்கு பொதுப்பாதை அமைந்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கை வெள்ளட்டும் பட்டியலின வெளியேற்றம், உருவாகட்டும் சமத்துவம் என்ற தலைப்பில் அனைத்து மாவட்டத்திலும் நான் பொதுக்கூட்டம் நடத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கேன். அதன் ரீதியாக நான் பொதுக்கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறேன். பிப்ரவரியிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதனுடைய அடிப்படையில் தான் ஆலோசனை கூட்டம், மாநில நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடத்துறேன். இதுதான் கூட்டணியை பத்தி நாங்க இப்ப பேசல. ஏன் பேசலன்னு சொன்னா அது அந்த காலகட்டங்கள் கணிந்து வரட்டுமான்னு பாத்துட்டு இருக்கேன். கூட்டணியை பத்தி பேசல. மாற்றங்கள் இருக்கா இல்லையாங்கிறது இப்ப சொல்ல முடியாது, சூழ்நிலையை பொறுத்து தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு யார் அங்கீகாரம் கொடுத்து எங்களை கௌரவப்படுத்திக்கின்றாரோ அவர்களோடு கூட்டணின்னு சொல்லிட்டேன். அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. அது அந்த தேர்தல் காலகட்டம் தான் சொல்ல முடியும், இப்ப சொல்ல முடியாது. அங்கீகாரம் எங்க கூட ரெகக்னைஸ்ட் தொகுதிகள், நாங்க கேட்கிற தொகுதியை கொடுக்கணும் அப்படிலாம் இருக்குது. பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சியோடு நாங்கள் அதாவது நாங்க நிறைய தொகுதிகள் எழுதி வச்சிருக்கிறோம். அது பேச்சுவார்த்தையில் தான் சொல்ல முடியும். இத்தனை தொகுதின்னு சொல்லி இப்ப சொல்ல முடியாது. அந்த நிலை தான் இருக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தையில் தான் நாங்க 10 தொகுதி கேட்போம், 5 தொகுதி கேட்கலாம், கூடையும் கேட்கலாம். அந்த சூழ்நிலையை பொறுத்து, கூட்டணி தர்மத்தை பொறுத்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொகுதிகளை நான் கேட்டு பெறுவது எங்களுடைய நோக்கமாக இருக்கு. சிறார்களுடைய சீர்திருத்த பள்ளின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சிறார் பள்ளிகளை கொண்டு சேர்த்து கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பத்திரிகை செய்தியில கூட கீழே பார்க்கணும். அவர்களுக்கும் கடுமையான சட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேண்டுகோள். சித்தார் என்று சொல்ல கொலை செய்யக்கூடிய நிலையிலே அவர்கள் திருந்தாமல் இருக்கின்றார்கள் சொன்னால் அதற்கு தாய் தந்தையர் பொறுப்பாகிறார்கள். அந்த தாய் தந்தையருக்கும் அந்த சட்டத்திலே இடத்தை கொடுத்து அவளே அரஸ்ட் பண்ணணும் நான் சொல்றேன். இதுக்கு காரணம் வளர்ப்பு சரியில்லை. அதன் அடிப்படையிலே சித்தார்கள் கொலை செய்வதும், கஞ்சா அடிப்பதும், மற்றவர்களை கொலை செய்வதாக இருக்கின்றார்கள் சொன்னால் அதுக்கு குடும்பம் தான் காரணம். இந்த நிலை சட்டத்தை கடுமையாக்கினால் மட்டும்தான் திருத்த முடியுமே தவிர சித்தார்கள் என்று சொல்லி சட்டத்தை மேம்படுத்த முடியாமல் அவர்கள் விடுதலை செய்வார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆக ஒட்டுமொத்தமா கஞ்சா ஒழிப்பு, கஞ்சா மது எல்லாம் ஒழிக்க வேண்டும். இதுதான் பெற்றோர்களையும் கைது செய்யணும்னு சொல்றேன். அப்பதான் அவன் பிள்ளைய திருத்துவாங்க. இதுதான் உண்மை. அதுல ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. அது வரட்டுமா பாப்போம். இப்பதான் தேர்தல் இப்பதான் நிக்கிறாரு, வந்திருக்கிறாரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க மீடியா ஊடகம் தான் நீங்க பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வரட்டு பாப்போம், பார்க்கலாம், தேர்தலில் பார்ப்போம். முக்கியத்துவங்கள் அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு வர சொல்லி பேசுறது
தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த நிலையில் இருக்குதோ அதை தான் சொல்ல. மற்ற கட்சிகள் அவங்க கொடுக்குறாங்க, அவங்களுடைய தன்மை, அதை நான் சொல்ல முடியாது இல்லையா. அவங்க ஏன் கொடுக்குறான்னு அங்க உள்ள தலைவர்கிட்ட கேளுங்க, எங்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? அது சொல்ல முடியாது. தேர்தல் என்பது நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை கோட்பாடு தானே. அதனால அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. திமுக தேர்தல் அறிக்கை தயார் செய்யக்கூடிய பணியை தொடங்கியிருக்காங்க. பொதுமக்களின் கருத்து கேட்கறதுக்கு ஒரு செயலி உருவாக்கி மக்களிடம் கருத்து கேட்கறதுக்கான முயற்சி மேற்கொள்ளும். கருத்து கேட்பது அவங்களுடைய கடமை, சொல்வது மக்களுடைய கடமை. இது ரெண்டுக்கு எது நடக்கும் என்பது இவங்க நினைப்பது மக்களுடைய ஓட்டு. அந்த ஓட்டை பார்ப்போம். ஆமா, எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றினாங்கன்னு யார் சொன்னா? இல்லையே, நிறைவேற்றலாம், உண்மைதானே. அதனால வரட்டுமே, தேர்தலில் யார் வருவாங்க மக்கள் தானே நிர்ணயம் பண்ண போறாங்க. தேர்தல் வாக்குறுதியை வச்சா ஓட்டு போடுறாங்க, எதுக்காக ஓட்டு போடுறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அதனால தேர்தல் காலகட்டம் வரட்டும், பார்ப்போம். புரியல. தேர்தல் ஆணையம் அவங்க கடமை செய்யறாங்க, மக்கள் அவங்க கடமை செய்யறாங்க, அரசியல் கட்சி அவங்க கடமை செய்யறாங்க. இந்த 3 கடமைகள் மக்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க. மக்கள் முடிவு எடுப்பது என்ன என்பது உங்களுக்கு ஊடகத்துறைக்கு, எல்லா பத்திரிகை செய்தி உங்களுக்கு அனைவருக்கும் என்ன எதனால ஒரு வெற்றி வாய்ப்பு நடக்குதுங்கிறது அப்பட்டமா தெரியும். தெரிஞ்சிருந்து இதை நான் ஓயாம சொல்றது அசிங்கமா இருக்குது. அதனால பாப்போம், தேர்தல் காலகட்டத்தில் என்ன நிலை நடக்குது மக்கள் தான் முடிவு எடுக்கணும். அரசு இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் போராடுவதை நான் வரவேற்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் 4.5 ஆண்டுகளா அமைதியா இருந்து தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் போராடுவது சரியல்ல என்பது என்னுடைய. இந்த 2 மாசம் தான் இருக்கு. இந்த போராட்டத்தில் ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குரியே. அதனால போராட்டம் என்பது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வேலைன்னு சொன்னா 4 வருஷமா ஆட்சி ஆளும்போது ஆரம்பத்திலே இதை கேட்டு அதை பெற்றுக்கணும். இவங்க பெறாம கடைசி 2 மாசம் இப்ப தேர்தல் கமிஷன் திடீர்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க, தேர்தல் அறிவிச்சுவாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த காலச்சூழலை பொறுத்து அவங்க நடந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது, அதை செய்ய வேண்டும். தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நானும் வேண்டுகிறேன். நீங்க பாருங்க, பத்திரிகை செய்தி ஊடகத்துறை நான் கேட்கிறேன், கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இது அதிகமா இருக்கு. 4 வருஷம் யாராவது கேட்கறாங்களா? 4 வருஷம் அதை பத்தி பேசவே மாட்டாங்க. கரெக்டா தேர்தல் நேரத்தில் மட்டும் இதை கேட்பாங்க. அது எப்படி செய்ய முடியும்? இன்னும் 2 மாசம் கூட இல்லங்க, திடீர்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. பண்டிகை எப்படி செய்ய, இவங்களே நினைச்சா கூட செய்ய முடியாது. அப்ப 4.5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க மேலே தவறு இருக்கு. கேட்கக்கூடிய உரிமை, நியாயமான கோரிக்கை தான், கேட்பது தவறில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்சி அமைந்தவுடனே கேட்டு அதை பெற்றிருந்தால் வரவேற்றிருப்போம். இருந்தாலும் கேட்பது நியாயமான கோரிக்கை, அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு நானும் வேண்டுகிறேன். வாழ்க்கையே போராட்டம் தானே, அரசியல் அப்படித்தானே இருக்கும். போராடி தான் பெற முடியும். கேட்டவுடனே கொடுத்துட்டா அதுக்கு அரசியலுக்கு அங்கீகாரம், அரசியலுடைய மகிமை இல்லாம போயிரும்ல. மக்கள் கேட்டா தான் கொடுப்பாங்க, போராடினா தான் கிடைக்கும். ஒரு அரசை ஒருத்தரால் மிரட்ட முடியாது. அரசு என்பது பெரிய எந்திரம். எந்திரத்தை யாராலும் மிரட்ட முடியுமா? மிரட்டி வாங்க முடியாது, பணிந்து வாங்கக்கூடாது. நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியாக இருந்தால் அது முதலமைச்சர் பரிசீலனை செய்யணும்னு நான் சொல்றேன். இவங்க கேட்பது நியாயமான கோரிக்கை. தேர்தல் அறிக்கையில் அவங்க வச்சிருக்காங்க, அதை செய்யல, அதனால இங்க கேட்கிறாங்க. இப்ப கேட்பதை விட ஆட்சி அமைந்த உடனே கேட்டிருந்தா சிறந்ததாக இருக்கும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்றங்களுடைய கருத்து. தமிழக முதல்வர் அவர்களை மக்கள் கேட்கின்ற கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் உங்களுடைய உரிமை. நாளைக்கு நீங்க கூட கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்க உரிமை, அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. எந்த சூழ்நிலையில அவர் ஆரம்பிச்சாருங்கிறது அந்த தலைவர் தான் பதில் சொல்ல முடியும். நான் எப்படி சொல்ல முடியும்? இன்னார் ஆரம்பிக்க சொன்னாங்க. இவங்க சுய புத்தி, சுய நினைவுகள் உள்ளவர் தான் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு ஆரம்பிச்சாருன்னா அவர் தான் தலைவர் தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஆரம்பிச்சிருக்காரு, புதுசா வந்திருக்காங்க. அரசியல் தமிழகத்தில் இல்ல, இந்தியாவில் யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பார்ப்போம். தேர்தலை சந்திக்கும் பொழுது யாரோடு கூட்டணி வைக்கின்றாரா, தனித்து நிற்கின்றாரா, அதனுடைய நிலை என்ன, மக்களுடைய நிலைப்பாடு என்பதை நீங்க தெளிவா பார்க்கத்தான் போறீங்க. பாப்போம். நானும் உங்களை மாதிரி என்ன செய்ய போறாங்க, நானும் வேடிக்கை பார்க்க காத்துட்டு இருக்கேன். முன்கூட்டி என்பது வந்துச்சுல,
பிப்ரவரி மார்ச்ல முடிக்கணும்ல, பீரியட் முடியுது, நம்மளோட பீரியட் முடியல. அப்ப முன்கூட்டி என்பது சரியான நேரத்தில் சரியா சீக்கிரம் முடிக்கணும் தான் ஆச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. அவங்க 2 பேரும் ஒன்னாச்சு. நேற்று அவருடைய தந்தையார் அழுதை பார்த்து நான் மனம் கலங்கினேன். உண்மையிலே நேற்று நான் மீடியா பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு சீனியர், ஒரு பெரிய ஆள், நானும் ஒன்னா இருந்து பயணம் பண்ணவேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் வருத்தப்பட்டேன். நான் உங்கள்கிட்ட மீடியாவில் கூட எப்படியே சொல்லிக்கலாம். ஆனா அவர் இப்ப அழுதை பார்த்து நானே கண்கலங்கி போனேன். நான் அவரை சந்திக்கலான் இருக்கேன். ஆறுதல் சொல்வதற்கு மட்டுமல்ல, ஆனா அப்பாவையும் பிள்ளையும் சேர்க்கணுங்கிற மனப்பூர்வமா தமிழக மக்கள் முன்னேற்றங்களை விரும்புகிறது. நான் பெருசலாவே விரும்புறேன். அவர் அழுதல் எனக்கு தாக்கம் இருக்கிறது. அது உண்மையிலே அவர் கண்கலங்கி அழுதை நான் மன வருத்தத்தோடு சொல்கிறேன். அப்பேற்பட்ட மனிதர் அழுந்திருக்க கூடாது. அவர் உழைப்பாளி, பாட்டாளிகளுக்காக பாடுபட்டவர், வன்னியர்களுக்காக முழுமையாக நின்றவர், களத்தில் நின்று போராடியவர், மக்களை யார் என்று காண்பித்தவர். இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு போராளி ஒரு அழுதாறு மேடையில் போது வருத்தத்துக்குரியது. காரணம், நானும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலே மாநில இளைஞரணி தலைவராக நான் பயணித்தவன். நாங்கள் இருவரும் ஒன்றாக என்னுடைய காரிலே ஒன்னா சுற்றினார்கள். அப்படி இருந்த ஒரு பெரிய மாபெரும் தலைவர் கண்ணீர் வடிப்பதை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வருந்துகிறது. நான் பெருசலாவே நான் வருத்தப்படுகிறேன். கூடிய விரைவே ராமதாஸ் அவர்களை நான் சந்திக்க இருக்கிறேன். அதுபோன்று டாக்டர் அன்புமணியும் சந்திக்க இருக்கிறேன். இருவரையும் சமரசம் செய்து வைப்பதற்கு முயற்சி செய்யலாம் என்று நான் நேற்று தினத்தில் அவரை மீடியாவில் பார்த்த போற நான் எனக்கு என்ன வந்திருக்கு, நிச்சயமா அவர் சந்திக்க போறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. 3வது அடி 4வது எல்லாம் கிடையாது. அதான் ஒண்ணுமே கிடையாது. தெளிவாக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. திமுக அண்ணா திமுக தான் சொல்லிட்டேன். இன்னும் 3வது அடி 4வது அடி நீங்க தான். நீங்க பத்திரிகை துறையெல்லாம் சேர்ந்து வேணா 3வது அடி வைங்க. கொடுத்தா நல்லது தானே. மக்கள் பாவம் புரட்சி கொடுப்பேன், நல்லா கொடுப்பேன். உங்கள் பிடித்தானே கேட்டாங்க. லஞ்சமா கேட்கல, உரிமையை கேட்கின்றால் கொடுப்பதில் தவறில்லை. நானும் திமுக அரசை கேட்கிறேன். 5000 கொடுப்பதற்கு மேல் 10,000 கொடுத்தாலும் சிறந்ததாக இருக்கும் என்பதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வேண்டுகிறது. உங்கள் இப்படி சிறப்பா மக்கள் கொண்டாடுமே, தப்பு இல்லையா? நன்றி நன்றி. அனைத்து மக்களுக்கும், இந்தியாவில் வாழ்கின்ற, உலகத்தில் முழுவதுமாக வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலையும் பொங்கல் வாழ்த்துதலையும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வணங்கி வாழ்த்துகிறேன்.